ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜனவரி 29, 2026. நமது தவத்தின் மாதம் முடிவடையும் நிலையில் இருக்கின்றது. யாருடைய மனம் ஒருமுகப்பட்டு இருக்குமோ அவரால் தான் உயர்ந்த தவம் செய்ய முடியும். தனிமை மற்றும் மன ஒருமுகப்பாடு இவைதான் யோகி ஆத்மாக்களின் அழகாகும். நாம் இதன் மீது அவசியம் கவனம் செலுத்துவோம். ஏனென்றால் தனிமையில்தான் அழகான எண்ணங்கள் ஊற்றெடுக்கின்றன. மன ஒருமுகப்பாட்டின் விளக்கம் என்னவென்றால், நம் மனதினை எங்கு வேண்டுமோ, எப்போது வேண்டுமோ, எவ்வளவு நேரம் வேண்டுமோ நிலைக்கச் செய்ய முடிய வேண்டும். அதற்காக மிக நன்றாக பயிற்சி செய்ய வேண்டியது அவசியமானதாகும். சிலர் தனது மனதினை குழந்தை பருவத்திலிருந்தே அலைபாயச் செய்துவிட்டார்கள். சிலரது மனம் ஆயிரக்கணக்கான வருடங்களாக அலைபாய்ந்து கொண்டே இருக்கிறது. இப்போது தீவிரமான வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் மனதினை கட்டுப்படுத்துவது என்பது மிகப்பெரியதொரு சவாலாகும். அறிவியல் எந்தெந்த விஷயங்களையோ சாதித்து விட்டது. ஆனால் மனதை கட்டுப்படுத்தும் சக்தியானது அறிவியலிடம் இல்லை, யோகிகளிடம்தான் இந்த சக்தி உள்ளது. யாருக்கு பகவானே ஞானத்தை கொடுத்திருக்கிறாரோ அவர்களிடம்தான் இந்த சக்தி இருக்கிறது. யாரிடம் நல்ல தூய்மையின் சக்தி இருக்கிறதோ அவர்களால் தான் இது முடிகிறது. மேலும் யாரது மனதில் அனைவருக்காகவும் மாசற்ற அன்பு நிறைந்திருக்குமோ அவர்களால் தான் இது முடிகிறது. மன ஒருமுகப்பாட்டின் சக்தியானது இந்த உலகில் மிகப்பெரிய சக்தியாகும். இதனைத்தான் அமைதியின் சக்தி என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் இதன் மூலம் ஆத்மா மிகுந்த சக்தி வாய்ந்ததாக ஆகிவிடுகிறது. மனம் அமைதியாகிவிடுகிறது. யாரிடம் மன ஒருமுகப்பாட்டின் சக்தி இருக்குமோ அவர்களுக்கு எண்ணங்களின் சித்தி கிடைக்கப்பெறும். ஓடிக்கொண்டிருக்கும் ரயிலை கூட அவர்கள் நின்றுவிடு என்று கூறினால் அது நின்றுவிடும். புயல் அடித்து கொண்டிருக்கிறது என்றால் மன ஒருமுகப்பாடு நிறைந்த ஆத்மாக்கள், காற்றே மெல்லமாக வீசு என்று கட்டளையிட்டால் சிறிது நேரத்தில் காற்று தன் வேகத்தை குறைத்து கொள்ளத் தொடங்கும். கடும் வெயில் அடித்து கொண்டிருக்கிறது. இந்த மன ஒருமுகப்பாடு நிறைந்த ஆத்மாக்கள் கட்டளையிட்டால் சிறிது நேரத்திலேயே குளிர்ச்சியான சூழல் நிலவத் தொடங்கும். இந்த மன ஒருமுகப்பாடு என்பது மிகப்பெரியதொரு சக்தியாகும். இதன் மூலம் ஆத்மா இயற்கைக்கு தலைவனாகி விடுகிறது. ஆனால் அனைவராலும் மன ஒருமுகப்பாட்டோடு இருக்க முடிவதில்லை. இதனை நாம் அனைவரும் அறிவோம். யார் தனது மன ஒருமுகப்பாட்டினை அதிகரிக்க விரும்புகிறார்களோ அவர்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னவென்றால், புத்தி என்பது 3வது கண்ணாகும். இதில் சிறிதளவேனும் அழுக்கு இருந்தால் மனம் ஒருமுகப்படாது. மனம் என்பது எண்ணங்களின் சக்தியாகும். மனதில் வீணான எண்ணங்களின் சீற்றம் இருக்குமானால் மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். அங்கும் இங்கும் பார்க்கக்கூடிய ஆசை இருக்குமானால், தவறான படங்களை பார்த்து கொண்டிருந்தால், முழு நாளும் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தால், அல்லது முழு நாளும் மொபைலில் வரக்கூடிய விஷயங்களிலேயே மூழ்கி இருந்தால், அல்லது பிற மனிதர்களை பற்றி புறம் பேசக்கூடிய விஷயங்கள் முழு நாளும் நடந்து கொண்டிருக்குமானால், பின்னர் அந்த நபர் என் மனம் ஒருமுகப்படுவதே இல்லை என்று கூறினால் அவர் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், ஒருபோதும் அவரது மனம் ஒருமுகப்படாது. யார் உள்நோக்கு முகமுடையவர்களோ, யார் சர்வம்ச தியாகிகளோ, வீணான ஆசைகள் மற்றும் இச்சைகளை யார் தியாகம் செய்து விட்டார்களோ அவர்களால் தான் மனதினை ஒருமுகப்படுத்தி வழிநடத்த முடியும். ஆனால் இதில் கூடவே நீண்ட கால பயிற்சி அவசியமானதாகும். மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்வதனாலும் கூட சித்தம் அமைதியடைய தொடங்கும். மேலும் அனைத்தும் சகஜமாகிவிடுகிறது. எனவே இன்றிலிருந்தே சுயத்திற்குள் இந்த சக்தியை நிரப்பிக்கொள்வதற்கான உறுதியான எண்ணம் வைப்போம். இதற்காக மற்ற சக்திகளின் கூடவே ஞானத்தின் பலமும் மிகுந்த அவசியமானதாகும். ஞானத்தின் அழகான பாயிண்ட்டுகளை நாம் சிந்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போது மற்ற எண்ணங்கள் அமைதியாகிவிடும். சிறிது காலத்தில் அவை அழிந்தே போய்விடும். ஏனென்றால் இந்த எண்ணங்கள் என்பவை நம் மனம் மற்றும் புத்தி சத்துணவாகும். நாம் அனுதினமும் சத்துணவை இந்த மனதிற்கு கொடுக்கவில்லை என்றால் அது அலைபாயத் தொடங்கும். தாகத்தோடு இருக்கும், பசியோடு இருக்கும். எனவே இன்று முழு நாளும் சுயத்தின் மன ஒருமுகப்பாட்டின்
அதிகரிப்பதற்கான ட்ரில் செய்வோம். முதன்மையாக 5 நொடிகள் நமது ஆத்மஸ்வரூபத்தை காண்போம். பின்னர் நான் சுயராஜ்ய அதிகாரி என்ற எண்ணத்தை உருவாக்குவோம். என்னிடமிருந்து கிரணங்கள் வெளிப்படுகின்றன. பின்னர் பரந்தாமத்திற்கு செல்வோம். சிவதந்தையின் அருகாமையில் செல்வோம். பின்னர் மீண்டும் 10 நொடிகள் ஆத்மாவை பற்றி சிந்திப்போம். அடுத்த 10 நொடிகள் பரமாத்மாவை பற்றி சிந்திப்போம். அவரது மகிமைகளை இணைத்து கொள்வோம். அவர் அன்பின் கடல் ஆவார், ஞானக்கடல், சர்வசக்திவான் ஆவார். இவ்வாறு முழு நாளிலும் 3 முறைகள் இந்த பயிற்சியை மேற்கொள்வீர்களானால் மாலை வருவதற்குள் சித்தம் ஒருமுகப்பட்டுவிடும். மனம் ஆழமான அமைதியில் நிலைத்திடத் தொடங்கும். ஓம் சாந்தி.